அது 22 வருஷமாக பொண்ணுங்கிட்டே பேசுறது இல்லையா நீ ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி தான் போன வாரம் அந்த தமிழால் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை வெறுக்கிறவங்களுக்கும் டிபேட் போச்சு. அதில் இந்த அண்ணன் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்கிட்ட பேசுறது இல்லை, பொண்ணுங்க பக்கத்தில் கூட உட்காந்ததில்லை, ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்டையும் பொண்ணுங்கிட்ட பேச விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எதனா பொண்ணை ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணி விட்டுருவாங்க, பொண்ணு யாரும் டவுட் கால் பண்ணாலும் ஃபோனை வச்சுருவாங்க. அப்போலாம் நான் பேசாது, இப்போ நான் பேசணும்னு நினச்சாலே என்னால் பொண்ணுங்கிட்ட போய் சரியாக பேச முடியல அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மாவோட கேட்டால், இந்த ஷோவில் கூட நீங்கள் ஆங்கர் பையனாக இருக்கிறதுனால தான் நான் என் பையனை கூப்பிட்டு வந்ததே தவிர பொண்ணாக இருந்தால் நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதனால் நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒழுக்கம் அப்படின்றது பொண்ணுங்கிட்டே பேச தெரியாமல் வளர்க்கறது கிடையாது. 1000 பொண்ணுங்க இருந்தால் அவங்க எப்படி மதிக்கணும், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுல தான் இருக்குது. அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு பொண்ணுங்களை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, நாளை பின்ன எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் எப்படி என்னோட ஒய்ஃப் கிட்ட சரியாக பேசும், அவங்களை நான் எப்படி புரிஞ்சு நடந்துப்பேன் அப்படின்ட்டு. நீங்கள் போடுற ரூல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்க லைஃப் சந்தோஷமாக போதுன்னு அவங்க உங்களுக்கு பயப்படுறாங்களும் அர்த்தம் கிடையாது. உங்கள் மேலே இருக்க மரியாதை தான். உங்களை மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கண்டபடி ரூல்ஸ் போட்டு மிதிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.